இப்ப இந்த ஒரு வால்ட்டுக்குள்ள $1,00,000 வச்சிருக்காரு நம்ம மிஸ்டர் பீஸ்ட். $1,00,000 அப்படின்னா கிட்டத்தட்ட 88 லட்சங்க. அதுக்கு ஒரு கீ இருக்கு. அந்த கீ அவங்களுக்கு அசால்ட்டா கிடைக்காது. அதுக்கு நிறைய கேம் விளையாடணும். இப்ப அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வரிசையா நிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி 4 கிளாஸ் இருக்குது. இப்ப யாரு ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டு அங்க போறாங்களோ அவங்களுக்கு அந்த ரூம் கிடைக்கும். எல்லாரும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. பட் யாராலையும் அந்த கிளாஸை உடைக்க முடியல. ஆனா கிறிஸ் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு அந்த மொத்த செட்டப்பையும் தாண்டி குச்சி உள்ள போயிட்டாருங்க. உள்ள போய் அந்த கீயை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க உள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்றுச்சு. இப்ப அதுக்கு அடுத்து வந்து லேசர் ரூம். இந்த லேசர் தாண்டி போறவங்களுக்கு இன்னொரு டோர் இருக்கு. அந்த என்ன வேணா இருக்கலாம். பட் அந்த ஒரு லேசர் ரூம்ல நோலன் வந்து அசால்ட்டா ஜெயிச்சிட்டாப்ல. இப்ப அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அது நீங்க அடுத்த ரவுண்ட் நீங்க விளையாடுறப்ப ஒரு பொம்மையை தூக்கிட்டு தான் நீங்க ஓடணும் அப்படின்னு போட்டுருக்கு. அதை பார்த்து ஒரு பயங்கரமா கடுப்பாயிட்டாப்ல. இப்ப தேர்ட் ரூமுங்க. இந்த ரூம்ல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேப்பர் கப் இருக்கு. இந்த கப்புக்குள்ள எங்கேயோ தான் ஒரு கீ இருக்குங்க. யாரு தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ இந்த ரூம்குள்ள இருக்கிற பொருள் அவங்களுக்கு. அதுல எல்லாரும் பயங்கரமா பூந்து தேடிட்டு இருக்காங்க. பட் கடைசியா வந்து கார்ல வந்து கண்டுபிடிச்சிட்டாப்ல கீயை. அந்த டோர் ஓபன் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு டெஸ்லா கார் கிடைக்க போகுது. அது உங்களுக்கு கிடையாது, உங்க அப்பா கிடைக்க போகுதுன்னு போட்டுருக்கு. அவங்க அப்போ பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்ப அதுக்கு அடுத்து அடுத்த ரூம். இப்ப 4 பேர் கண்ணை நல்லா கட்டி வச்சிட்டாப்ல. இப்ப கண்ணை திறக்க சொன்னதானே கேட் ஒன்னு மூடிட்டு இருக்கு. கண்ணை திறக்க சொல்லிட்டாரு. நான் பார்த்தா கேட் ஒன்னு மூடிட்டு இருக்கு. இப்ப யாரு கேட்ட தானி ஃபர்ஸ்ட் போய் டோர் திறக்கணும் அவங்க தான் வின்னு சொல்லிட்டாரு. காலையில டக்குன்னு ஓடி போய் அந்த கேட்டை தொடுடாப்ல. இப்ப அந்த கீ ஓபன் பண்ணி பார்த்தா $10,000 வந்து உங்க அப்பாக்கு தரப்படும் அப்படின்னு போட்டுருக்கு. அவங்கள ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. $10,000 அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு அடுத்த ரூம்ங்க. இது வந்து லீகோ ரூம். இந்த பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூம். அந்த பில்டிங் பிளாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி மேல வச்சிருக்க அந்த கீ யார் எடுக்காங்களோ அவங்க தான் வின்னர். அந்த டீம்லயே கொஞ்சம் ஹைட்டான ஆள்னா சாண்ட்லர் தான். அவர் எப்படி அசால்ட்டா வந்து அந்த சாண்ட்லர் வந்து அந்த பிக்ஸ் அடிக்க வச்சு அந்த கீயை எடுத்துட்டாப்ல. இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா நீங்க அடுத்த ரவுண்ட் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இல்லாட்டி நீங்க வந்து கேம் விட்டு போயிடுவீங்க அப்படின்னு போட்டுருக்கு. அதை பார்த்து ஒரு பயங்கரமா கடுப்பாயிட்டாப்ல. அதுக்கப்புறம் ஒரு லேசர் ரூம் வருது. அந்த லேசர் ரூம்ல வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லங்க. ஏன் சாண்ட்லர் மட்டும் நடக்குதுன்னு தெரியவே இல்ல. இப்ப ஃபைனல் ரூம். அந்த ஃபைனல் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ரூம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா அதே ரூம் தான். பட் இப்ப மேல ஏறலாம் குதிக்க முடியாது. மேல ஃபுல்லா ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த கிளாஸை உடைச்சிட்டு தான் போய் ஆகணும். எல்லாரும் கிளாஸ் உடைக்க பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ ட்ரை பண்றாங்க. பட் கடைசியா அந்த கிளாஸை உடைச்சது நோலன் தான். அந்த கிளாஸை உடைச்சிட்டு அவங்க அப்பா வீடியோ கால்ல இருக்காரு. அந்த டோரை போய் ஓபன் பண்ணா உள்ள தாங்க $1,00,000 இருக்கு. இப்ப இவங்களுக்கு தான் அந்த 88 லட்சம் சொந்தம். சரி அவ்வளவுதான் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.